அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் 2026 வருமா, அப்படி வரும் அப்படின்னா எப்போது வரும், என்னென்ன எக்ஸாம் எல்லாம் பண்ணாக்கா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி தான் பண்ணாக்கா பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2026. நமக்கு ஜனவரி எண்டு பிப்ரவரியில் நமக்கு ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ஒன்று கொடுத்தாங்க. இதில் பண்ணாக்கா என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் இருந்ததுனாக்கா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, அடுத்து பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். இது மார்ச் மாதம் வரதா பண்ணாக்கா இருக்குது. இதுக்காக தான் வேகன்சி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அடுத்தது டிஎன் டெட்டு. இது பண்ணாக்கா நார்மலாக மே மந்த் ஒன்று வரணும். அதில் நமக்கு ஸ்பெஷல் டெட்டுன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இது ரெண்டும் மேட்ச் பண்ணி ஒரே எக்ஸாமை வைக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பண்ணாக்கா சிஎம்ஆர்பி. சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இது கண்டிப்பாக பண்ணாக்கா எவ்ரி டைம் நடத்திடுறாங்க. அடுத்தது பண்ணாக்கா செட் எக்ஸாம். அடுத்து திரும்பவும் பண்ணாக்கா டிஎன் டெட்டு. நமக்கு இத்தனை எக்ஸாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாதது வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனில் இருந்தது. ஃபஸ்ட்டு நமக்கு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வருமா அப்படின்றதா ஃபஸ்ட்டு கொஷின். நமக்கு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வரணும்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம பண்ணாக்கா மிட் மேல இருக்கும். நமக்கு பண்ணாக்கா இன்னும் சாலிடாக பண்ணாக்கா ஒரு 7 மந்த் இருக்குது. இந்த 7 மந்த்துக்குள்ளே எத்தனை எக்ஸாம் நடத்த முடியுமோ அதுக்கான ஒரு ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பண்ணாக்கா கண்டிப்பாக அப்போ தான் பண்ணாக்கா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அது கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே வந்தாலே நமக்கு இம்மிடியேட்டாக வித்தின் வீக்கில் வித்தின் 10 டேஸ்லலாம் வருமா அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பண்ணாக்கா இன்னும் பண்ணாக்கா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் பண்ணாக்கா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரலை. இன்றைக்கி பண்ணாக்கா புது சபாநாயகர் பண்ணாக்கா தேர்ந்தெடுக்கிறாங்க. புதிய சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறாங்க. நாளைக்கு பண்ணாக்கா ஃப்ளோர் டெஸ்ட் இருக்குது. பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இந்த பெரும்பான்மையை நிரூபித்தாதான் பண்ணாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த மினிஸ்ட்ரி யார் யார் எந்தெந்த மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டே பண்ணாக்கா நமக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்தந்த மினிஸ்டர் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அவங்க அவங்களுடைய அந்த ரூமில் போயிட்டு சார்ஜ் எடுத்துப்பாங்க. அந்த மினிஸ்ட்ரி கீழே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாக்கா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா மினிஸ்டர் பண்ணாக்கா புதுசு, எல்லாருமே பண்ணாக்கா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நியூன்றதுனால பண்ணாக்கா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அவங்கள கைட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பள்ளிக்கல்வித்துறையில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு இவங்க பண்ணாக்கா சப்மிட் பண்ணுவாங்க எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட. அவங்க பண்ணாக்கா சீஃப் மினிஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு இதை பண்ண முடியுமா, எவ்வளோ ஃபண்டு அலாட் பண்ணணும், வேகன்சி ஃபில் பண்ணால் தான் பண்ணாக்கா அந்த ஸ்கூல் எஜுகேஷனுடைய அந்த ஸ்டடி அந்த லெவல் பண்ணாக்கா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால இதெல்லாம் அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் பண்ணால் நடக்கும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸிங். எப்படி இருந்தாலும் ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம டைம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வரத்துக்கு கூட. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம அடுத்த வருஷம் தான் ஆனுவல் பிளானர் வரும். இப்போ ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்தால் என்னென்ன எக்ஸாம் எல்லாம் வரலாம் அப்படின்னா, கண்டிப்பாக பண்ணாக்கா இந்த டெட் எக்ஸாம் பற்றி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். டெட் எக்ஸாம் பண்ணால் ஸ்பெஷல் டெட்டாகவே நடத்த போகிறாங்களா, இல்லை எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி டெட் எக்ஸாம் வருமா, ஒன்று. செகண்ட் பண்ணாக்கா ஆல்ரெடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அந்த காலேஜில் வரும் இல்லைங்களா, அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நடத்தினாங்க. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வேக்கண்ட்டு போட்டாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இன்னும் வேக்கண்ட்டு போடலை. அதை அப்படியே அவங்க பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அந்த நோட்டிஃபிகேஷனையே கேன்சல் பண்ணிவிட்டு இவங்க புதுசாக பண்ணாக்கா கண்டக்ட் பண்ண போகிறாங்களா, அந்த ஒரு கொஷின் இருக்குது. அடுத்து பண்ணாக்கா நமக்கு நம்ம டெட்டை பற்றி சொல்லிவிட்டேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பண்ணாக்கா நமக்கு பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். இது எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த இயர் எண்டுக்குள்ளே ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. அடுத்தது பண்ணாக்கா நமக்கு இந்த சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் ரிசர்ச் எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்பி பற்றின அதில் காலம் இருக்கும். இதுக்கு அடுத்தது நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கிறது, இப்போ வரைக்குமே நிறைய பேர் படிச்சுட்டே இருக்கிறது பண்ணாக்கா பிஇஓ எக்ஸாம், அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம். இதுவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பண்ணாக்கா நமக்கு செட் எக்ஸாம் இதுவும் பண்ணாக்கா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வேறு என்னென்ன எக்ஸாம் சார் வரலாம் அப்படின்னாக்கா,
பாலிடெக்னிக் டிஆர்பி வரலாம். ஆனால் இந்த வருஷம் நடக்குமா அப்படின்னா நமக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி இதுவும் வரலாம். அதுவும் இந்த வருஷம் நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா அடுத்த வருஷம் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இயர் ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 மந்த் தான் இருக்கிறதுனால, ஸோ அதுக்குள்ளே எத்தனை எக்ஸாம் அவங்களால கண்டக்ட் பண்ண முடியும், எவ்வளோ ஃபண்டு வந்து அலாட் பண்ண முடியும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவொடனே எல்லா எக்ஸாம் கொடுத்துட்டு கண்டக்ட் பண்ண முடியல, போஸ்டிங் ஆர்டர் போட முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் நேம் கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் இந்த டெட் எக்ஸாம் பற்றி ஒன்று இருக்கும், பிடி அசிஸ்டண்ட் இருக்கும், அந்த சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப்பு, அடுத்தது செட் எக்ஸாம், அடுத்தது பிஓ இருந்தால் இருக்கலாம். அதுக்கடுத்தது ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பாலிடெக்னிக் டிஆர்பி, இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி இன்க்ளூட் ஆகும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கணும்னு எண்ணம் இருக்கோ, யாரெல்லாம் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இயர் எண்டுக்குள்ளே யூஜிடிஆர்பி அதாவது இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக முடிஞ்சிடும். எஸ்ஜிடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னுலாம் நமக்கு தெரியல. ஸோ எஸ்ஜிடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் நீங்கள் படிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுன்றது வந்து வேஸ்ட்டாகவே போவாது. இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நம்ம படிக்கவே வரல அப்படின்னாக்கா இப்போ வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம படிச்சுட்டே இருந்தோம், நோட்டிஃபிகேஷன் வரல, கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா படித்தது எதுவும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்ஜிடி யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா டெட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களும் படிங்க உட்காந்துக்கிட்டு. அடுத்து வந்து பண்ணாக்கா பிஜி அசிஸ்டன்ட் கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ளே போஸ்டிங் போட முடியல அப்படின்னாலேயும் அடுத்த இயர் எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி மேபி ஜனவரிலையோ பிப்ரவரிலையோ நமக்கு போஸ்டிங் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ படிங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் அந்த ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வரும்னு எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.